ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமா தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது மனோஜ் பண்ண தப்புக்காக அண்ணாமலை நான் சைன் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டு முத்து வீட்டில் எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் விஜயாவை கூட இந்த விஷயத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவன் என் புள்ளி ஆயிட்டானே அப்படின்னு அவன் பண்ண எதையும் பெருசாக எடுத்துக்காமல் கையெழுத்து போட்டு கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறமும் சரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமா அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கடனை திருப்பி கொடுத்துட்டா இந்த பேப்பரை நான் கிழிச்சு போட்டுருவேன், உங்கள் முன்னாடியே இல்லை உங்ககிட்ட இந்த பேப்பரை நான் கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறமா அண்ணாமலை ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போது மனோஜ் அவர் வாங்கின கடத்தை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டிலேருந்து யாராச்சும் ஒருத்தரை தூக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படி இல்லைனாலும் மனோஜால் சுத்தமாக இந்த பணம் கொடுக்க முடியலா அப்படின்ற லெவலுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த வீடு இருக்குது, அவர் வாங்கின கடனுக்காக கண்டிப்பாக இந்த வீட்டை எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வீட்டு பத்திரம் அண்ணாமலை பேர்லேயும் விஜயா பேர்லேயும் இருக்கிறதுனால அவங்கள ஒருத்தரை சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது அவங்க சைன் பண்ணி கொடுத்ததுனால இப்போ மனோஜ் வாங்கின கடனுக்காக நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாரு. ஸோ இதை நினச்சி தான் முத்து ரொம்ப வருத்தப்படுறாரு. மீனா எல்லாருமே கூட அப்புறம் அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அண்ணாமலை உட்காந்துட்டு இருக்கும்போது முத்து, ரவி, ஸ்ருதி எல்லாருமே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. மனோஜம் என்னடா இது பிஸ்னஸ் டெவலப் பண்ணுற அப்படின்னு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் பண்ணி இப்படி கடனில் போய் நிற்கிற, இப்போ உன்னால் அப்பா அசிங்கப்பட்டு நிற்கிறாரு, அந்த மனுஷனை இந்த லெவலுக்கு கொண்டு போய் ஆளாக்கி வச்சிட்டு இருக்கியே அப்படின்னு பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காரு மனோஜை முத்து போயிட்டு. அப்போது இங்கே விஜயாவை பார்த்து அண்ணாமலை இப்போ சந்தோஷமா இல்லை உனக்கு இப்போ சந்தோஷமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்போது எனக்கு என்னங்க சந்தோஷம் அப்படின்னு. டே மனோஜ் என்னடா இதெல்லாம், நீ மட்டும்தான் பொறுப்பானவன், நல்லா படிச்சிருக்க, எல்லாமே கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா இப்படி இப்போ கடனை வாங்கி இப்படி வந்து நிற்கிறியடா, இந்த மனுஷனை இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியே, இப்போது நீ கொடுத்த கடனை கொடுக்கலன்னா இந்த வீட்டை எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான்டா அப்படின்ற மாதிரி இங்கே விஜயாவும் போய் மனோஜை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. நடிக்காத விஜயா அவனை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடணும்ல, என் பையன் பெரிய பிஸ்னஸ் மேட் ஆகிட்டான், என் பையன் அதை பண்ண போகிறான் இதை பண்ண போகிறான், பிஸ்னஸில் அடுத்தடுத்த லெவல் முன்னேற போகிறான் அப்படின்னு. இதில் இன்னொருத்தர் கூட பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஷிப் வேறு சேர்ந்துருக்கான். இங்கே பாரு, இதெல்லாம் இவனுக்கு தேவையா, இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்க முடியாதா, அதுதான் போதும் போதுன்ற அளவுக்கு நம்மளோட தகுதிக்கு மீறின அளவுக்கு அதில் ஷோரூமில் நல்ல வருமானம் வருதில்ல, ஏன் அதை பார்த்துக்கிட்டு இவனால் இருந்தால் பத்தாதம்மா, வர அடரை பார்த்துக்கிட்டு இன்னும் அடுத்தடுத்து ஷோரூம் ஆரம்பிக்க போகிறோம், பெருசாக டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரே அடியாக வானத்துக்கு பூமிக்கு குதிச்சு இப்போ இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை சொல்லவும் விஜயாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்பா எல்லாம் அவன் ஆடின ஆட்டத்துக்கு இவங்களும் கூட சேர்ந்து ஆடினாங்க, என்னப்பா பேசுவாங்க, வாயை திறந்து எதுவுமே இல்லை, பேச மாட்டாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பயங்கர கோவத்தில் முத்து போயிட்டு மனோஜ் கேள்வி கேட்டு அடிக்க போகிறாரு. அப்போது மீனாவுமே போயிட்டு ரோகிணி கேட்ட, என்ன ரோகிணி இதெல்லாம், நீங்களும் கூட தானே இருக்கீங்க, அவருக்கு தான் எதுவும் தெரியல, நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கும் எல்லாம் தெரியும் இல்லை, நீங்களாச்சும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. இல்லை மீனா, நான் எவ்வளவோ சொன்னேன் மனோஜ் கிட்ட, சொன்னால் அவர் கேட்கல, ஆஃபீஸ் ஆரம்பிக்கலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம், பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு, நான் என்ன பண்ணட்டும் மீனா அப்படின்னு. ஏங்க கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கணும்ல, யோசிச்சு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. எங்கே பாரு, நீ எதுக்கு ரோகிணி கேள்வி கேட்குற, உனக்கு ரோகிணி கேள்வி கேட்குற, என்ன தகுதி இருக்குது, எங்களோட லெவல் என்ன உன்னோட லெவல் அப்படின்னு. முத்துக்கு அப்போ தான் கோவம் வந்து பல்லாருன்னு ஓங்கி அறிய போகிறாரு மனோஜை. என்னடா லெவல் வேற, படிச்சிருக்கே தவிர கொஞ்சமாச்சும் உனக்கு மூளை இருக்கா, அறிவு இருக்காடா, பெரிய பொல்லாத லெவலு, உன் லெவலை வச்சு இப்போ எந்த லெவலுக்குடா வந்து நின்றுட்டு இருக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காரு. மனோஜ் கொஞ்சம் அமைதியாயிரே, இப்போ எதுக்கு மீனா மேலே கோவப்படுற, இங்கே பாரு தப்பெல்லாமே நீ தான் பண்ணியிருக்க, நான் அத்தனை தடவை அப்பயே சொன்னேன்ல வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்னு, பார்த்தா அதுக்கு பிஏ வச்சு ஆஃபீஸ் வச்சு அதுக்கு ஃபர்னிச்சர்லாம் வாங்கி எவ்வளோ செலவு பண்ணி இப்போது நாம் தான் தப்பு பண்ணியிருக்கோம், பொறுமையாக தான் இருக்கணும் மனோஜ், அதான் அங்கிள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாருல, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் கடனை அடைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கடனை அடைக்க பார்க்கணும் மனோஜ், இல்லைனா அங்கிளுக்கு தான் வந்து கெட்ட பேர், இந்த வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. இப்போயாச்சும் உனக்காச்சும் இது தெரியுதே பார்லரம்மா, இதை அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு எப்படியாச்சும் சீக்கிரம் கடனை அடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போதான் ரவி இருந்துக்கிட்டு, டே முத்து அப்படி இருந்தால் கூட 30 லட்ச ரூபாடா, எப்படிடா அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியும், அவன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொடுக்க சொல்லிட்டு போயிருக்கான், என்னடா 3 லட்சமா இல்லை 30,000 அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு 30 லட்சம்டா, இதை நினச்சி பாரு முத்து எவ்வளோ பணம் வரும் அப்படின்னு. இங்கே பாருடா, அதுக்காக
இவன் எப்படி அவ்வளோ சீக்கிரம் படத்தை அடிப்பா, எனக்கு இதில் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை அப்படின்னு ரவி சொல்கிறாரு. அப்போது விஜயா இருந்துக்கிட்டு அதெல்லாம் என் பையன் அடைச்சிருவான் அப்படின்னு. எப்படிம்மா அடிப்பான், எப்படி அடைப்பான், நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவன் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறான். பிஸ்னஸில் ஏதோ அவன் பாட்டுக்கு பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருந்தவனை அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு உசுப்பேற்றி விட்டு அவன் அடுத்த லெவலுக்கு ஷோரூம் ஓப்பன் பண்ண போகிறான், அடுத்து பண்ண போகிறான், பார்ட்னர்ஷிப் வைக்க போகிறான் அப்படின்னு சொன்ன போதெல்லாம் அவனை இன்னும் கொஞ்சம் நீங்கள் என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஊக்கம் கொடுத்து அவங்ககிட்ட பேசி இந்த லெவலுக்கு அவனை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. ஓவராக சப்போர்ட் இருக்கிறன்ற ஆட்டத்தில் அவனும் இப்படியெல்லாம் ஆடனா இப்போ 30 லட்ச ரூபாயை எப்படி அவனால கொடுக்க முடியும், கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்கம்மா, இப்போவும் அவனுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு. ஆமா ஆண்டி, லாஜிக்கலாக இதெல்லாம் பார்த்தாலையும் கண்டிப்பாக அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதில் மனோஜ் கடன் மட்டும் தான் வாங்கி வச்சிருக்கிறாரா, இல்லை ஆஃபீஸில் ஃபர்னிச்சர் அது இதுன்னு, இல்லை அங்கே வர ஷோரூம் அப்ளையன்ஸ் இதுக்கெல்லாம் கூட சேர்த்து கடன் மாதிரி, அதாவது மாதம் லோன் மாதிரி ஏதாச்சும் வாங்கி வச்சுருக்காரா என்னன்னு தெரியலைங்களே. இவருக்கு இருந்த ஆர்டரும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் ஆர்டர் போயிடுச்சு, அதில் வந்த வருமானத்தை வச்சு இவர் அந்த கடனை அடைப்பாரா, இல்லை ஃபர்னிச்சர் வாங்கினதுக்காக வர லோன் அடைப்பாரா அப்படின்னலாம் வந்து ஸ்ருதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது அமைதியாகவே இருக்காங்க ரோகிணியும் மனோஜ் திருன்னு முழிச்சுக்கிட்டு. என்ன மீனா ரோகிணி ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஸ்ருதி சொல்கிற மாதிரி நீங்கள் மாதம் ஏதாவது இஎம்ஐ மாதிரி கட்டுறீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா அப்படியே மொத்த குடும்பமாக ஆடி போய் நிற்கிறாங்க. என்னம்மா இதெல்லாம் ரோகிணி, நீயாச்சும் அவனுக்கு சொல்லக்கூடாதா, ஏற்கனவே இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கீங்க, இதில் மாதம் இது லோன் வேறு கட்டிகிட்டு இருக்கீங்க, இப்படி இருக்கிற சமயத்தில் இதில் கடன் வேறு ஏதோ எப்படி அடைக்கணுன்றது தெரியாதா, முதல்ல இஎம்ஐ இந்த லோன் கட்டுறது இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடன் வாங்கணுன்ற கொஞ்சம் கூட அறிவு இல்லையா. கடன் லோனு இதெல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தாலே, அதாவது லோனு இஎம்ஐ இதெல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தாலே எங்கேயோ போகும் போல இருக்குது. மொத்தம் அதெல்லாம் எவ்வளோடா வாங்கி வச்சுருக்க அப்படின்னு. அது அப்படி இப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி பார்த்தாலையும் மாதம் அது ஒரு 20,000, இது ஒரு 50,000, மொத்தம் அதுவே இன்னும் 2-3 இருக்குது. இதெல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலே இன்னும் எப்படியும் அதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அப்படியே இன்னும் குடும்பமும் அடிக்கடிக்கு இன்னும் அடுத்தடுத்து ஷாக் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா 10 லட்சத்துக்கு மேலே லோன் இஎம்ஐ கட்டிக்கிட்டே நீ 30 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறியா, முதல்ல 10 லட்சத்தை கட்ட உனக்கு முடியுமா, யோசிச்சுட்டு இதெல்லாத்துக்கும் நமக்கு வர ஷோரூம் ஆர்டரு இதுவே போதுமே, நீ இந்த ஆர்டரை வச்சு இதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த இல்லைனா நான் பிஸ்னஸை பண்ணால் நீ டெவலப் பண்ண கடன் வாங்கிக்கணும், இப்படி ஆர்டரே வராமல் அதை முழுசாகவும் முடிக்காமல் அதுக்கான பணமும் வராமல் நீ இப்போ வந்து இவ்வளோ லோன் வாங்கி வச்சுக்கிட்டு கடன் வாங்கி வச்சுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் பண்ண இந்த மனுஷன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு வந்துட்டேன்னு பயங்கரமாக கோவப்பட்டு முத்து மட்டையில் வீட்டில் எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே பாருடா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, நீ வாங்கின கடனை நீ தான் கழிக்கிற, நீ என்ன வேணாலும் பண்ணு, நீயும் பார்லரமாவும் சேர்ந்து இந்த கடனை சீக்கிரமாக கட்டிட்டு என் அப்பா போட்ட கையெழுத்து பேப்பரை வாங்கிட்டு வந்து அவர் கண் முன்னாடி நீ கிழிச்சு போடலை, நான் நடக்கிறதே வேற, அப்புறம் நீ வேற முத்துவை பார்க்க வேண்டியதாக இருக்கும், வீட்டுக்குள்ளே என்னை வேற மாதிரி மாற்றிடாத, என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, சீக்கிரமாக நீ கடனை அடைச்சிட்டு அப்பாவை இதிலிருந்து மீட்டு கொண்டு வரணும், இல்லைனா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு முத்து கோவப்பட்டு விஜயா முன்னாடி நின்றுக்கிட்டு மனோஜ் கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. பார்த்துக்கோங்க, உங்கள் பையனுக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல, இப்போது உங்கள் புருஷனை தான் கூட்டிகிட்டு போய் அடமானத்தில் வச்சுருக்கான், எங்கள் பாருங்கள் இப்போ அப்பா தான் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு, அந்த ஆள் மிரட்டிட்டு போனதை பார்த்தா பணத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த வீட்டிலேருந்து யாரை கூட்டிகிட்டு போவாங்கன்னு இப்போ தெரியுது அவங்களுக்கு, கையெழுத்து போட்டு கொடுத்த அப்பாவை தான் தூக்கிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவோ விஜயாவுக்கு அப்படி ஆடி போயிடுது. என்னடா சொல்கிற நீ ரவி, இவன் என்ன சொல்கிற அப்படின்னு. முத்து சொல்கிறது கரெக்டாம்மா, மனோஜ் மட்டும் கடனை கொடுக்கலன்னா அப்பாவை தான் அவன் கூட்டிகிட்டு போவான், பணத்தை கொடுக்குற வரைக்கும் அப்பாவை அவன் கண்ட்ரோலில் வச்சிருப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை நான் என் புருஷனை எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ நான் முதல்ல உங்கள் பிள்ளைய கடன் அடைக்க சொல்லுங்க அப்படின்னு. டே மனோஜ் ஏதாச்சும் பண்ணுடா, ஏதாச்சும் ஆர்டர் இது வாங்கி இந்த கடனை முதல்ல அடிடா, அப்புறம் நீ லோனு அது இதை கூட கட்டிக்குவ அப்படின்னு. அது எப்படி ஆண்டி முடியும், லோன் மாதம் கரெக்டாக கட்டணும் சொன்ன டேட்டுக்கு, இல்லைன்னா ஷோரூமில் வந்து கை வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொருள் ஏதாச்சும் ஃபர்னிச்சர் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா இது, அவனுக்கு தான் அறிவில்லை, உனக்குமா அறிவில்லை, நீயாச்சும் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இதை தானே சொல்லிட்டு இருக்கோம், அவனுக்கு எங்கே அறிவு மூளை இதெல்லாம் இருக்குது, நாங்கெல்லாம் சொல்லும்போது எங்கள் பிள்ளை அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், அவன் நல்லவன், அவனுக்கு அறிவு இருக்குது மூளை இருக்குது, என்ன வேணாலும் பேசுவீங்க, இப்போ எதுக்கு இவனை திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, எப்படி வேணாலும் போங்க,
நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த கடனை அவன் அடைக்கணும், இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு முத்து கோவத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது மனோஜ் இருந்துக்கிட்டு, எனக்காக என் கடனை யாரெல்லாம் அடைக்க தேவையில்ல, எதுக்கு இந்த வீட்டை எடுத்துகிட்டு போனோம் அவன், அப்படியெல்லாம் இல்லை, நான் தான் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கல, நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு. கிளிப்பா எப்படி கொடுக்குறேன்னு நானும் பார்க்குறேன், அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம், அப்போ ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு. அப்போ எதுக்கு தேவையில்லாமல் சண்டை, என் ஷேரை எனக்கு சொத்தில் பங்கு பிரித்து கொடுத்துருங்க, நான் வந்து கொடுத்துட்றேன், அந்த கடனை நான் அடைச்சிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது மொத்த குடும்பமும் ஆடி போய் நிற்குது. விஜயாவை முத்தும் பார்க்குறாரு. பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு பையன் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் எங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னு. அப்படியே நல்லா ஏதாச்சும் கேட்டிருப்பாரு, எங்களை படிக்க வைக்கிறதுக்கே எல்லாத்தையும், அதுவும் தோ இந்த எரும மாடை படிக்க வைக்க தானே நல்லதோ, இவனையும் அவனையும் சேர்த்து படிக்க வைக்கிறோன்னு சொல்லிட்டு மொத்த சொத்தையும் விற்று படிக்க வச்சுட்டீங்க. மிஞ்சி இருக்கிறது இந்த வீடு ஒன்று தான் சொந்தமாக உங்கள் 2 பேர் பேர்லையும் இருக்குது, வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் இவன் பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், இந்த வீட்டை சாட்சியாக வச்சு உங்கள் 2 பேர்கிட்டையும் கையெழுத்து கேட்டுதான் அவன் இதுக்காக தான். சப்போஸ் அவங்க பணத்தை கொடுக்கலன்னா இந்த வீடு ஒன்று தான் கடைசியாக அவனுக்கு இருக்கிற ஒரே ப்ரூஃபு அத்தாட்சி எல்லாமே, இந்த வீட்டை தான் அவன் எடுத்துகிட்டு போவான். இதுலேருந்து ஏதோ சாரை சொத்தை பிரித்து கொடுக்க சொல்கிறாங்க, சொத்தை பிரித்து கொடுத்தா அவன் சும்மா விட்டுருவானா, கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கான், கொஞ்சமாச்சும் அவனுக்கு அறிவு இருக்கா, இவனெல்லாம் போய் படிக்க வச்சுதாடா அப்போவே மாடு மேய்க்க விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இதை கேட்டு மனோஜுக்கு கோவம் வருது. என்னடா என்ன பேசிகிட்டு இருக்க, அப்பா என்னப்பா இவன் எப்படி பேசுகிறான், அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கொடுங்க, நாங்கள் அடைச்சிக்கிறோம் அப்படின்னு. ரோகிணி என்ன இது என்ன பேசுறாரு மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் கொஞ்சம் பொறுமையாரு, இப்போ சொத்தை பிரித்து வாங்கிக்கிட்டு கடன் அடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. ரோகிணி நீ பயப்படாத, அமைதியாரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. மனோஜ் நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, முத்து சொல்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கூட மூலியே இல்லை, உன்னோட அவசரத்தினால தான் நம்ம இந்த நிலவுக்கு வந்து நிற்கிறோம். இப்போ சொத்தை பிரித்து வாங்கிட்டு போய் கடன் அடிச்சுட்டு அப்புறம் உன்னை நம்பி நான் வந்துட்டு என்ன எதுவுமே இல்லாமல் நடுத்தரவில் நிற்கலான்னு பார்க்குறியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை மனோஜ், நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. புருஷனுக்கு அறிவு இல்லைன்னு பார்லரம்மாவே ஒத்துக்குச்சு, இதெல்லாம் இவனுக்கு தான் ஏதோ பெருசாக எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஆடிட்டு இருக்கான். ஏம்மா பார்லரம்மா, நான் உன் புருஷனை ஏதோ குத்த சொல்கிறேன்னு உனக்கு கோவம் வேண்டாம், நீயே நல்லா எல்லாத்தையும் யோசிச்சுப்பாரு, இந்த வீட்டு மேலே தான் கடன் வாங்கி வச்சுருக்காங்க, கடனை கொடுக்கலன்னா இந்த வீட்டை தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, இதில் இவனுக்கு எந்த சொத்தை பிரித்து கொடுக்க முடியும், இல்லை நீங்கள் தான் உங்கள் அம்மா வீட்டிலேருந்து கோடியாக நகை போட்டுட்டு வந்திருக்கீங்களா, அதை விற்று ஏதாச்சும் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அவனுக்கு சொல்லி புரிய வச்சு பங்கெல்லாம் பிரித்து கொடுக்க முடியாது, என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இல்லை சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்கும்போது, அப்பா இவனை லூசாப்பா திரும்ப திரும்ப விளக்கமாக சொல்லிட்டு இருக்கான், அவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. டே மனோஜ், அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்டா, என்னடா இருக்குது நம்மக்கிட்ட சொத்து பத்து நிலம் எதுவுமே இல்லைடா, பாட்டி வீட்டாண்டா அப்படின்னு பார்த்தாலையும் உன்னோட அப்பா சைட்லேருந்து பார்த்தாலே அங்கேயும் எதுவும் அதிகமாக இல்லைடா, அந்த பாட்டியோட சொந்த வீடு மட்டும்தான்டா இருக்குது, வேற என்னடா இருக்குது, எல்லாமே உங்களை படிக்க வைக்கவும் அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை படிக்க வைக்கவும் அங்கே என் அத்தையும் எல்லாத்தையும் விற்று விற்று எங்கள் 2 பேர்கிட்டையுமே எதுவுமே இல்லைடா, நீ எப்படிடா இப்படி சொத்து கேட்குற மனோஜ், கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோடா அப்படின்னு. நீ இருக்கிறத வச்சு பழகிக்க கற்றுக்கணும் மனோஜ், நீ இந்த மாதிரி பேராசைப்பட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதை நீங்கள் அவனுக்கு சொல்லாதீங்க, நீங்கள் முதல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்காக இருந்துக்கணும், நீங்களே பேராசைப்பட்டீங்க, உங்கள் பிள்ளையும் அப்படி தான் வளர்த்து வச்சுருக்கீங்க, பின்னே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும், எங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க நீங்கள் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன வேணா இப்பயும் பேசாமல் விட்டுட்டு போனால் இந்த மனுஷனை மட்டும் இல்லை நம்ம எல்லாரையும் நடுத்தெருவில் தோ இவன் கொண்டு வந்து நிறுத்திடுவான், அப்புறம் அம்மாவும் பிள்ளைய 2 பேரும் சேர்ந்து தெருவில் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு மனோஜை பார்த்து முத்து வந்து சொல்கிறாரு. திடீர்னு ரோகிணி, அதாவது மனோஜ், ரோகிணி, விஜயா எல்லாருமே முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கப்பா, இவன் என்ன பண்ணுவானோ தெரியாது, அவன் கடனை அடைக்கல அப்படின்னா சொத்துல பங்கெல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த வீட்டு மேலே அவன் கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கான், அந்த கையெழுத்து இல்லைன்னா கூட இவன் கேட்குறத நம்ம கொடுத்துருக்கலாம், கண்டிப்பாக நாம் அதை பண்ணவே முடியாது. தோ ஏன் ஷோரூம் இருக்குல்ல, பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன்னு அடுத்தடுத்து ஏதாச்சும் பண்ணி வச்சல, பார்ட்னர்ஷிப்க்கெல்லாம் போகணும்ல, அதெல்லாத்தையும் போய் திருப்பி வாங்கிட்டு வா, போய் உன் ஷோரூமை யாருக்காச்சும் விலை பேசி இல்லை ஷோரூம் மேலே ஏதாச்சும் வச்சு கடனை வாங்கு, நீ அதை வச்சு இதை அடைச்சிட்டு என் அப்பாவை மீட்டு கொடு, நீ தேவையில்லாமல் இந்த சொத்தில் பங்கு கேட்குற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறோமோ. ரோகிணியும் மனோஜும் ஆடி போயிடுறாங்க, ஏன் விஜயா கூட ஆடி போயிடுறாங்க. ஷோரூம் அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன இந்த வீட்டு மேலே அவன் கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கால நீ வாங்கின கடனுக்காக, அப்போது ஏன் உன் ஷோரூமை வச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டுட்டு நடுத்தரவில் நிற்குவா, போய் உன் ஷோரூமை விற்றுட்டு கடனை கொடுடா, கடனை கொடுத்துட்டு இந்த வீட்டை மீட்டெடு, நாங்கள் எல்லாரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும், நீ வாங்கின கடனுக்காக இந்த வீட்டை விட்டு கொடுத்துட்டு எங்கள் 2 பேரையும் நடுத்தரவில் நிற்க சொல்கிறியா, என்னடா ரவி பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கா அப்படின்னு. ஆமாம் முத்து சொல்கிறதா சரிப்பா, ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, மனோஜ் தேவையில்லாமல் நீ இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்க, இதுக்கு நீ தான் பொறுப்பு, போய் உன் ஷோரூமை விலை பேசி விற்றோ இல்லை அதை லீஸுக்கு எடுத்தோ என்ன வச்ச பண்ணு, ஏதாச்சும் பண்ணு, அது ஷோரூமை நீ தானே நடத்திட்டு இருக்க, அதை நீ போய்
ஏதாச்சும் ஒன்று பண்ணி கடனை கொடுத்துட்டு இந்த வீட்டை மீட்டெடு. உன்னால் முத்து சொல்கிற மாதிரி நானும் நடுத்தரில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார் என் மாமனார் மாமியாருக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க அவங்க எங்களை பற்றி, இங்கே பார் நீ என்ன பண்ணவே தெரியாது, அது எல்லாத்தையும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தலையில் இடி தூக்கி போட்ட மாதிரி இருக்குது ரோகிணிக்கு. என்ன பண்ணதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. என்ன மீனா முத்து ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, ஷோரூமை எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன்னு பணம் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாத்தையும் யோசிச்சிருக்கணும். இப்போது அந்த ஷோரூம்காக தானே இந்த வீட்டை எடுத்துகிட்டு போக போகிறாங்க. நீங்களே சொல்லுங்கள், அப்போ ஷோரூம்லேயே நீங்கள் எல்லாத்தையும் வாழ்ந்துக்க முடியுமா? நீங்கள் இருப்பீங்க, நாங்கள் உங்களுக்காக மொத்த குடும்பமும் வெளியில் நிற்கவா? நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ சரியாமல் ஷோரூமை விற்றுட்டு நீங்கள் கடனை அடைங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிடுறாரு. இவருக்கு என் பிஸ்னஸ் மேலேயே ஒரு கண்ணு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தால் இப்போ நல்ல ஒரு சந்தர்ப்பம் அமையுது அப்படின்னு உடனே என் ஷோரூமை விட்டுட்டு என்ன ஒன்றும் இல்லாதவனா வீட்டில் உட்கார வச்சுக்கலான்னு பிளான் பண்ணிட்டா போல இருக்குது அப்படின்னு முத்துவை பார்த்து அப்பயும் மனோஜ் கேட்குறாரு. அப்படியே பட்ட கோவம் வருது அண்ணாமலைக்கு. ஓங்கி பலார்னு அறிஞ்சிடுறாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்க நீ? இப்போவும் உன்னோட நல்லதுக்காக தான் நீயும் நானும் இந்த நம்ம குடும்பமும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக தான் முத்து பேசிகிட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? இந்த லெவலுக்கு எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு இப்போ என்னமோ முத்து மேலே குறை சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. எங்க அவனை எதுக்குங்க அடிக்கிறீங்க? இப்போ அவன் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது. இதுங்களுக்கு அவனோட பிஸ்னஸ் மேலே ஒரு கண்ணு, அதனால தான் அந்த ஷோரூமை விற்க சொல்லுதுங்க அப்படின்னு. சரிம்மா சரி, அவன் அப்படியே நினச்சதாவே இருக்கட்டும், நீங்கள் அந்த ஷோரூமை விற்க வேணாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. முத்து சொல்கிற மாதிரி கடனை அடைச்சிருங்க, நீயும் உன் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் எதுவுமே பேசுகிறதில்ல. அவன் சொன்ன டேட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு இந்த நான் போட்டு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கி கொடுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். என்ன முத்து சரிதானா அப்படின்னு. சரிப்பா நீங்கள் சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலையே சொல்கிறாரு. முத்துவ சொல்கிறாரு. இதை கேட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க விஜயா இருந்துக்கிட்டு. என்ன இப்பயாச்சும் பதில் பேசு அப்படின்னு. மனோஜ் என்னடா இது எல்லாரும் இப்படி கேட்குறாங்க, ஏதாச்சும் பண்ணுடா, ஷோரூம் போயிடுச்சுட்டா அப்புறம் நீ என்னடா பண்ணுவ, எப்படியாச்சும் கடனை அடைடா அப்படின்னு. ஆமா அதாம்மா எனக்குமே தெரியல, நானுமே இதுக்கு மேலேயும் யாருக்கிட்டையும் கடனும் வாங்க முடியாது அப்படின்னு. இங்கே பாருடா, இதுக்கு மேலே யாருக்கிச்சாச்சும் கடன் வாங்குறேன்ற பேச்சு வாய் திறந்த வாய் மேலே குத்துவ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. மனோஜ் நாம் இருக்கிற இப்போ சுச்சுவேஷனில் எங்கேயும் கடன் வாங்க முடியாது, கடன் வாங்கி தான் இந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கோம். இப்போது நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி, அப்போ அவன் சொல்கிற மாதிரி ஷோரூமை விற்கணுமா அப்படின்னு. இல்லை மனோஜ் அப்படி சொல்லலை, வேறு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று ஷோரூமை விற்கணும்ப்பா இவன், அப்படி இல்லைனா இவன் என்ன பண்ணுவானோ தெரியாது, இந்த கடன் அடைக்கணும், வேறு வழி இல்லைப்பா இவனுக்கு அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நீ வாங்கின கடனுக்கு என் அப்பாவை பலிக்காடை ஆக்க விட மாட்டேன், நீ தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். உங்கள் விஷயத்தில் நாங்கள் எப்போ தலையிட்டாலும் இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க, எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க, தம்னு குதிமால. அப்பா இந்த விஷயத்தில் நான் எதுவுமே தலையிட போகிறதில்ல, ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கவே மாட்டேன். தோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற இவங்களும் பார்லரம்மா அவனும் 3 பேரை சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணி வேணாலும் கடனை அடிக்கட்டும், இதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லைப்பா, நான் உங்களை பார்த்துப்பப்பா, நான் இருக்கிறேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ரோகிணி அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுச்சுல்ல, சீக்கிரமாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கடனை அடைங்க, இல்லைனா முத்து அவர் சொல்கிற மாதிரி ஷோரூம் ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ரவி ஸ்ருதி மனோஜ் மனோஜ்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு மனோஜ் வந்து யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மனோஜ் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.